ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு வேக வச்ச அவிச்ச முட்டையை வச்சு எப்படி கபாப் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்து இந்த மாதிரி துருவிக்கலாம். உருளைக்கிழங்கு துருவிட்டு 2 முட்டையை பாயில் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதே மாதிரி துருவுற இதில் துருவிக்கலாம். ஒரு உருளைக்கிழங்குக்கு 2 முட்டை போதும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்திக்கோங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு இது கூட கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு நல்லா டோ மாதிரி ரெடி பண்ணிக்கணும். கையிலே சும்மா பிசைஞ்சால் போதும். நம்ம இந்த மாதிரி கையிலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற தேவையில்லை. இந்த மாதிரி ரெடி பண்ணிடணும். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸு கபாப் வேணுமோ அந்த சைஸு நீங்கள் உருட்டிக்கோங்க. எல்லாத்தையும் உருட்டிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு பவுலில் முட்டையோட ஒயிட்டை மட்டும் போட்டுக்கலாம். இன்னொரு பவுலில் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்திக்கலாம். முட்டையில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் நம்ம டிப் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். முட்டையோட ஒயிட் மட்டும் தான் போடணும், எல்லோ போட வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம், கொஞ்சமாக இது பாதி மூழ்கிற அளவுக்கு ஆயில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 சைடு வெந்தனையும் இன்னொரு சைடு நம்ம போட்டுக்கலாம். அதுதான் ஒன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு அதில் ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான பாயில்டு பொட்டேட்டோ வித் பாயில்டு எக் வச்சு கபாப் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய், see you. For watching நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோ போடுறோமோ நோட்டிஃபிகேஷன் வரும்.